இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுலபமான முறையில் எக்கு எதுவுமே பயன்படுத்தாமல் தயிரும் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்லேயே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் ஃபில்லிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான். 10 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமான கேக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதுலேயே 1 கப் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் அரை கப்பாக 2 முறை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புன்னு நினச்சிக்காதீங்க, நான் மொத்தமாக 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நேச்சுரல் வினிகர் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து சிந்தட்டிக் வினிகர் பயன்படுத்துகிறதா இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சிந்தட்டிக் வினிகர் வந்து பயன்படுத்திக்கலாம். இது கூடயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருந்த பால் தான். நீங்கள் வந்து ஓரளவுக்கு மிதமாக ஹீட்டில் இருக்கிற மாதிரி பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சூடாக இருக்கும்போது பாலை ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வினிகரோட சேர்ந்து ரொம்ப திரிஞ்சு போயிடும். அடுத்து இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அரை கப் சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே கரெக்டான அளவு தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பவுடர் சுகர் அப்படி இல்லைன்னா ஐசிங் சுகர் கூட நீங்கள் டேரெக்டாக அரை கப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுலேயே 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து பயன்படுத்திக்க போகிறேன். அது கூடிய 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஒரே டைரெக்ஷனில் அழகாக மிக்ஸ் பண்ணி பேட்டரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் பேட்டரை ரொம்ப சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1/3 கப் அளவுக்கு பால் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மில்க் ஃப்ளேவர் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்காக நான் பால் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பால் பவுடரை ஸ்கிப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் பாலுக்கு பதிலாக 3/4 கப் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கணும். அது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூனையும் ஒரே முறை நான் ஆட் பண்ணாமல் பால் பவுடர் கொஞ்சமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் முதல்ல ஆட் பண்ணி பேட்டரை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்த முறை அதே மாதிரி நான் கொஞ்சமாக பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே 2வது டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதில் மொத்தமாக வந்து 1/3 கப் அளவுக்கு பால் பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கடைசியாக ஆட் பண்ணி நான் பேட்டரை ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், பேட்டர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களுடைய கேக் டின்லேயோ இல்லை நல்ல ஒரு கனமான பாத்திரத்துலேயோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது அழகாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெக்டாங்கிள் கேக் ட்ரே வந்து பயன்படுத்திக்க போகிறேன். அதை பயன்படுத்தி நான் இந்த கேக்கை ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அழகாக இந்த கேக் ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பேட்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். நம்ம ரெக்டாங்கிளில் நான் பேக் பண்ணுறதால எனக்கு நல்லா ஈக்குவலாக வந்து சூப்பராக பேக் ஆகி கிடைக்கும். இப்போ இது கூடயே வந்து நான் சாக்லேட் ஃபில்லிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா நான் உருக்கி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்லேயும் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அழகாக வந்து சாக்லேட்டை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து ஏதாவது இதில் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சின்னதாக டாட்டாக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எம்டியாக வச்சு அழகாக சின்ன டாட் வரைக்குமே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக் சாப்பிடும்போது சென்டரில் ஃபுல்லாகவே சாக்லேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நான் ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு அது அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு மாதிரி நான் டிசைன் பண்ணி தரப்போகிறேன். இது பாருங்கள், இது பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஷேப்பும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் எனக்கு பேக் ஆகும்போது இதே டிசைன் எக்ஸாக்டாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஃபைனலில் பேக் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த கொஞ்சம் கேப்பில் டாட் மாதிரி வச்சு நான் சாக்லேட்டையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம எப்பயும் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். ஓடிஜியை 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு நான் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதே 180 டிகிரியில் 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கேக் ரொம்ப சூப்பராக வந்து பேக் ஆகி கிடச்சிருச்சு. எனக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே ஹாட் அண்ட் ஷேப் வந்து எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. பட் ஸ்டில் இது வந்து நல்ல சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த சின்ன டாட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது எப்படி வந்து நல்லா ஃபில் ஆகி கீழே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லா பக்கமுமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்தது. இது வந்து கோதுமையில் செஞ்ச கேக் மாதிரியுமே எனக்கு இல்லை, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ இதை வந்து அழகாக நம்ம பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கோதுமையில் செஞ்ச கேக் மாதிரியே இல்லை. அதுவும் முட்டை போட்டால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் முட்டையே பயன்படுத்தாமல், தயிரும் பயன்படுத்தாமல் நம்ம வெறும் பால் மட்டுமே வச்சு ரொம்பவே சூப்பராகவே நம்ம கேக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டில் இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே வந்து க்ரீம் கோட் பண்ணியும் நீங்கள் நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜாம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்லாம் கூட நீங்கள் தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.